ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் BrainRotX. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அகமதாபாத்தில் வந்து இப்போ ஏர் இண்டியா விமானம் கிராஷ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு எல்லாருக்கும். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம BrainRotX சேனல் மூலியமாகவும் நம்ம சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்குள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம், வாங்க போவோம். வசன், நீ கரவணக்காவுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே வெள்ளத்துல போய் ரமேஷ் வீட்டு கல்யாணத்தை முடிச்சு நீ வீட்டுக்கு வந்துரு. இந்தா போய் போட்டுரு. நீ வந்து தொம்மகுணத்துல போய் வாணி வீட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு காவேரி நகர்ல மோகன் வீட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்துரு. இந்தா நான் வந்து உள்ளூர் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே ஒரத்தநாட்டுல ஒரு கல்யாணம் அதை முடிச்சுட்டு அப்படியே ஒக்கநாடு மேலையூர்ல நம்ம பங்காளி குமார் வீட்டு கல்யாணம் அதே முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். எல்லாம் ஒரு 4 மணிக்கு அசம்பிள் ஆயிருங்க. ஏன் ஒரு 5 மணிக்கு 3 ரிசப்ஷன் இருக்கு. அந்த ரிசப்ஷனுக்கு எந்த ரிசப்ஷனுக்கு யாரு போறதுன்னு நான் சொல்றேன். சாயந்தரமும் கிளம்பணும். எவர் நீங்க ஒரு நாளை மட்டும் ஒத்துழைங்க. அடுத்த முகூர்த்தத்துக்கு இதுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே போட்டுறேன். நீங்க ஆளு போடுறீங்களோ போடலையோ அடுத்த முகூர்த்தத்துக்குலாம் நான் எஸ்கேப் என்னடா ஆள் போடுற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. என்னடா அப்பா, ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கு இவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி தான் வருது ஃபங்க்ஷன், என்ன பண்றது? எல்லாரும் சாயந்தரம் ரெடியா இருங்க. எதுக்குங்க? நம்ம மகளை பொண்ணு பார்க்க வராங்கல்ல. அப்படியா? பாப்பா பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ ரொம்ப சந்தோஷம். பொண்ணு பார்க்க வராங்கன்னு வெக்கத்தை பாரு. போலம்பா. அவ்வளவுதான் ப்ரோகிராம் பேசு. சந்தோஷத்துல கை கால புரியாம தலைக்கால் புரியாம ஆடுவாங்களே, அதான் இது. அது ஆடும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். மச்சி வாடா, அந்த நடராத்துல டீ குடுப்பார்ல, அந்த வந்துட்டார். வா. எப்பா எப்பா ஏன்பா கத்துற? இல்ல ஃப்ரெண்ட் டீ ஏன் கத்துறீங்க? கத்தாம அமைதியா இருங்கப்பா. நைட் டைம் நாங்களே பார்த்து தெரியாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? சரி ஓகே. என்ன மோரா கரமத்தி போடலாமா? மாங்காய் போட்டுக்கலாமா? என்னப்பா காஃபி? காஃபியா? நீங்க குடிச்சுட்டு வந்து கப்பை கீழே போட்டுறாதீங்க, அந்த கவர்ல போடுங்க. அதெல்லாம் நான் தான் பேச வேண்டியதா இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படி இருந்துங்கப்பா, அப்படி இருந்துங்க சார். சரிங்க சார், ஓகே சார், வரேன் சார். என்னண்ணா போலீஸும் சவுண்டு பேசாதான் சொன்னேன். போயிட்டு வந்தீங்க. காசு கொடுப்பா, காசு. இந்த டைம்ல வியாபாரம் பண்ணா காசு கொடுக்காம எப்படி அப்புறம்? சும்மா தருவாங்க உனக்கு? கரெக்டு தான். ஐயோ இப்போ வேற வந்துட்டானே. சார் 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 ஒரு 500 இருக்கு, ஒரு 3 மணிக்குள்ள வாங்க தரேன். சரிங்க சரி. சரி 500 ரூபா கொடுக்குறான். இது 200 போலீஸ்பா, அது A4, இது A5 போலீஸ்பா. எல்லாருக்கும் நம்ம காசு கொடுத்து கரெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியும், புரியுதா இல்லையா? சும்மா வந்து லஞ்சம் லஞ்சம் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து நாட்டால் குட்டிச்சாராக்கிருக்கீங்க. அது பத்தாதுன்னு எங்க மாதிரி இளைஞர்கள்லாம் நடுராத்திரி எழுப்பி விட்டு டீயும் சிகரெட்டும் கொடுத்து எங்களையும் கெடுக்கிற. அந்த ஆர்கன்ஸ் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறேன். முட்டா டீ வாங்கியிருக்கான். இது 20, அது 10. 30 ரூபா காசு கொடுத்து தயவு செஞ்சு கிளம்ப சொல்லு. என்ன சிகரெட் சிகரெட் சார். 17, அவருக்கு ஒரு 10, 27, 35. ஊட்டானுங்க சார். தம்பி தூக்கி போடு. அது ஒண்ணு இல்ல, கஞ்சா ஒண்ணு. ஆமா ஓவரா பேசுற. உனக்கு சுட்டு கொடுக்கலப்பா. இந்த மாதிரி நக்கலா பேசல அவங்க தான் கொடுப்போம் உனக்கு. இல்லைங்க வா, காசு கொடுத்துட்டு போறா. இந்த மாதிரி நக்கலா பேசுறவங்களுக்கு மட்டும்தான். இல்ல இதுக்குதான் 500 ரூபா கொடுத்துருக்கான் போல. அவனே டிவி விக்கிறாய், உனக்கு என்ன வியாபாரம் இடம் பார்த்தா கஞ்சா பிசினஸ். இதுக்கு மூஞ்சி தூக்கி இருக்க. உலகத்துல நடக்கிறத நன்கு வச்சு ஒரு 5 hours லேட் ஆயிடுச்சு, ஒரு 5 மணி நேரம். அதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? உன்னை எப்ப வர சொன்னேன்? காலைல 8 மணிக்கு வாயாண்டா, நீ சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருக்கிய. சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருக்கோம்னா நான் வர்ற வழியில ஒரு ட்ரெயின் பஞ்சர் ஆகி நின்றுக்குச்சு. அந்த ட்ரெயின் பஞ்சர் ஆகி நின்றுருக்கு. அந்த டிரைவர் மட்டும் ஒத்தால தள்ளிக்கிருந்தாரு. 50 பேர் நிக்கிறேன். ஒருத்தர் கூட மனசாட்சி இல்ல, மனிதாபிமானம் இல்ல. இறங்கி
அந்த ட்ரெயினை தள்ளி ஓரமா போட்டு ஒரு டயர் பஞ்சர் போச்சுல, அது நம்மளுக்கு தெரிஞ்ச பஞ்சர் கடை, பாய் பஞ்சர் கடையில அது வந்து கழட்டி போய் பஞ்சர் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அந்த ட்ரெயின் அனுப்பிட்டு வர லேட் ஆகி போச்சு. நாங்க வேணும்னா அப்படின்றோம். உரிமையா இருக்கு ஊர்ல இல்லாத கதையெல்லாம் சொல்லி செருப்படி வச்சு அப்பா மட்டும் பாண்டிட்டு சொல்லி என்ன சொன்னேன், அவன் நம்ம முதல்ல வச்சுக்கிட்டான் அப்படிலாம் பேச முடியும், மனுஷன் பேசுவானா? அன்னைக்கு இந்த மாதிரி லேட் ஆகி போச்சு. ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், 10 மணி நேரம் லேட் ஆகி போச்சு, உனக்காச்சு 5 மணி நேரம். வண்டி வரவில்லை, என்ன செஞ்சிருச்சு, ஒருத்தன் வந்து வண்டிக்கார ஓடல விட்டான்டா, டெஸ்ட் மிஸ் ஆண்டு. யாரு என்னன்னு கேட்டேன், தெரியலப்பா, டக்குன்னு பறந்து போயிட்டேன் அப்படின்னு. எப்படா பறந்து தெரியலப்பா, என்ன பிளைட் தெரியல, ஒரு பிளைட் கார அப்படியே ஊட வந்து விட்டான், லைட்டா கிராக்கா தெரிஞ்சு அப்படி டக்குன்னு எடுத்து பறந்து விட்டாடா. என்ன பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கிருப்பா அப்படின்னு. அதுக்கு முதல்ல விட்டுவிட்டு அருவாள் பையா சொல்றான், பிறந்தால சத்தியமான போய் முதல வெட்டக்கூடாது, வாயில வெட்டிருக்கணும். அவன் தப்பா வெட்டான் அவன். அதுக்கப்புறம் கதையை சொல்லிட மாட்டான் இவன். என்னவா கதை சொல்றாயா? ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறேன். வணக்கம் சார். ரியாக்ட் நம்பர். ஆமா, ஃப்ளைட்ல ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே. Good morning, ladies and gentlemen. Welcome to abroad to the Medico flight 001. Let's remove the AC. Please have your seat belt. Naga. So, if anything happen, this will save you. So we have to only take responsibility for that. Ayyo. So kindly follow our instructions, sir. ஆமா கரெக்ட் தான், வேலை கரெக்டா சம்பளம் கொடுக்கறது இல்லையா ஒழுங்கா? So please have your seat belt. சார் தமிழ் மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏதோ சொல்றாங்க புரியல நமக்கு, கொஞ்சம் என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்களேன். Sir, if you don't mind, please convey this message for him. He is not wearing seat belt. No, sir. அந்த ஜன்னல் சீட் அவங்களோட தான் கொடுத்துருங்க. இது யார் சீட்டு? நான் ஜன்னல் ஓரம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா. ஜன்னல் சீட்டு. ஏன் மச்சான், 1000 ஃபீல்டு இருந்தாலும் நம்ம சிவில் இன்ஜினியர் மாதிரி எதுவும் வராதுல்ல மச்சான்? என்ன ஐடி, என்ன சாஃப்ட்வேர், சிவில்னா ஒரு இது மச்சான். நீ சைட்டுக்கு வரும்போது நோட் பண்ணிக்கிறியா? நம்ம வரும்போது அப்படியே எல்லாம் பதறுவானுங்க. பில்டிங் கட்டுறாங்கன்னா இந்த தெருவு அவங்க சொந்த நினைச்சிட்டு இருக்காங்களா? சைட் இன்ஜினியர் யாரா நீயா? கே சாப் சைட் இன்ஜினியர் நஹி. நீ இல்லனா நீடா? மே வாட்ச்மேன் ஷாப். மே வாட்ச்மேன். டக்குன்னு ஒரு கோடை போட்டாமா நெத்தில. நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறானுங்கப்பா. வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் தான் சரியா நான் படிக்க மாட்டேன். பட் என்னன்னா இந்த இது பண்ணுவாங்க, அது பேர் என்னது, ஆனுவல் டே ஃபங்க்ஷனு, ஒரு கல்ச்சுரல்ஸ் போட்டினா உடனே என் பேர் கொடுத்துருவாங்க. நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவேன், வேணுமெட்டே என் பேர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு டைம் வந்துட்டு பாட்டு போட்டியில் என்ன சேர்த்துட்டாங்க. என் வாய்ஸ்க்கு பாட்டே பாட வராது, நான் பாடவும் மாட்டேன்னு சொன்னேன். இல்லை நீ வாயாடிட்டே இருக்க பாடு அப்படின்ட்டாங்க. அப்போ ஸ்கூல்ல இருக்கிற அந்த மெயின் இவங்கெல்லாம் வருவாங்க தெரியுங்களா, அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பாட சொல்லிட்டாங்க. நான் எந்த ப்ராக்டிஸ் நீட்டா மேலே ஏறி நேஷனல் ஆந்தம் பாட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டாண்டிங்ல எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வந்த கெஸ்ட் எழுந்துட்டாங்க, அதனால பிரின்சிபல் எல்லாருமே எழுந்துட்டாங்க. நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா ஜெய ஜெய ஜெயகன்னு ஒரு அவங்க லைட்டா அப்படி பெண்ட் பண்ணாங்க. ஜெய ஜெயன்னு முடிச்சுட்டு ஜனகன் அப்படியே பார்த்தாங்க என்ன கரஸ்பாண்டன்ஸ்ல அப்படின்ட்டுல அப்படின்னாரு. ஜனகன் திருப்பியும் என்ன வந்துட்டுல திருப்பி ஜெய 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 ஜக்கில திருப்பி ஜனகன் அப்படியே மேல என்னோட கிளாஸ் மிஸ் வந்து அப்படியே கை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு அழகா பாட்டுங்க பாட சொன்னதுக்கு பனிஷ்மெண்ட் பாரு அவங்களுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்கல்ல நம்மால. படத்துலதான் அப்படின்னு பார்த்தா ரியல் லைஃப்லயே அப்படிதான் போல.
எனக்கு வந்து ரயில்வேல ஜாப் கிடைச்சிச்சுமா, அதனால நாங்க உள்ள போய் பிராக்டிஸ் பண்ண போறோம். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணி பண்ணாதீங்க எங்களை, சரிங்களா? சரி சரி. ஓ அப்படியா, சரிடா போய் பாருங்க போங்க. பரவாயில்ல, நம்ம குடும்பத்திலே நம்ம பொண்ணுங்க ரயில்வே வேலைக்கு போறானுங்க. அவனுக்கு ஜூஸ் எதுனா உள்ள போயிட்டு ஜூஸ் ஆச்சு தருவோம். அவங்க கேரக்டர் மட்டும் மாறவே இல்லை. எப்படா யோசிக்கிறானுங்க இந்த மாதிரிலாம் வித்தியாசமா? நல்லா இருக்குடா பாக்குறதுக்கு. ரயில்வே ஜாப். வைவாக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயாச்சா? பெய்யின்றாரு வான்றாரு என்ன கதை மச்சான் தெரியலடா, ஏதோ வச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு வரியா? ஒருத்தர் அந்த டாபிக்கை பத்தி பேசுவா. நீ ஃபர்ஸ்ட் போடா போடா விருப்பத்தை இந்திய குடிமகன் சார். பேசு. நம்ம இந்தியால மொத்தம் 8 லட்சம் பேரு, அதுல சரடிறவங்க 12 லட்சம் பேரு. ஒரு நாளைக்கு 3 கோடி குடிக்கிறாங்களே, அவ்வளவு தெரியுமா? 7,75,000 பேரு. இதுல ஒரு குடிக்கிறாங்க, ஒரு சொட்டு மிச்சம் வச்சிடறான். அதுக்கு ஒரு சொட்டா சேர்த்து வச்சா வருஷத்துக்கு 25 டன்னு. இதை ஃபுல்லா சேர்த்து வச்சு இங்கே நான் சும்மா செதற கூட போறேன். இப்ப எப்படி செதறம் பாருக்கண்ணா. டாபிக் நம்ம நாட்டுல குணமாக்குறவங்க நிறைய அசிங்கமும் அவமானமும் பாடுறாங்க. அவங்களுக்காக நான் ஒரு கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏய் சூப்பர்ப்பா, என்னப்பா அது? ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஈக்குவல் ஈக்குவல் எங்களை வச்சு புள்ள மாத்தாங்கற சார். ஹியூமன் ரைட்ஸ் சார். பேசு சார், நம்ம ஊர்ல மட்டும் தான் சார் வாத்தியாருங்க ஸ்டூடெண்ட் நாய் மாதிரி நடத்துறானுங்க. பொண்ணுங்க நடிக்கிறானுங்க, பசங்க அடிக்கிறானுங்க சார். யாரே சொல்ற மாதிரி சார் பொறுத்ததெல்லாம் போதும் சார். எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்போம்? தம்பி என்னதான்ப்பா பண்ண போற? நாங்க மனித சங்கிலியா மாற போறோம் சார். முடிஞ்சா இப்ப அட்ரா பாக்கலாம். என்னமா யோசிக்கிறானுங்கப்பா. கடவுளை செங்கல் வச்சு ஏறி நின்னா இருப்பேன். செங்கல் வச்சு ஏறி ஆயா வீட்டுக்கு போயினுக்கிறோம். அங்க ஏதோ நோண்டி வேலை எல்லாம் பண்ணிருக்க கூடாது. முக்கியமா உங்க மாமாங்க 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது. அப்படி மாமாங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அச்சி மேல தொங்க விட்டுறேன். வாங்க. ஓ யார் வந்துக்கிட்டு பாரு. வாமா மாமாம். ஏய் மச்சான் வாடா மச்சான், வெளியே போயிட்டலாம் வா. மாம் உங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. வீட்டுக்கு போயிருந்து அப்புறமா கெட்டாடி அடிக்கிறாரு. மாம் உங்க பையன் பேசினா கெட்டுருவானா? நாங்க என்ன பீவட்டா சொல்லி எப்ப பாரு கோட்டை வாச்சின்னு சுத்திங்கிறோம். உர்றா அவங்க புள்ளிய ஏதோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ல போய் படிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்க என்ன கத்தல வேற கேட்டு நிக்கிறீங்களா? நான் அப்பாட்ட அப்படி பேசிங்கிறீங்க. நீங்க தாஸ்திலா பேசினா எல்லாரும் சை குத்துட்டு போயினே இருக்கீங்க. சை குத்துறியா? ஆமாவா, வண்டி டயர்ல உச்சாடிக்கும் நாய். இப்போ உங்க 2 பேருக்கு போட்டுற இங்கே பாய். காயா? ஆமாவா, தள்ளு வண்டியில விக்குவாங்க காய். மாம் இப்படியே பேசினா வச்சிரும் வாய். ஆமாவா, தலையில வைக்குவாங்க. என்ன இப்ப நோண்டிடுறா பாரு உங்க 2 பேர் கண்ணை. குடும்ப சண்டை. அப்பாடா, இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு. நீ ஜாலியா இருக்கலாம். டேய் உனக்கு கிரிக்கெட் விளையாட போலாம். டேய் மச்சான், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இரு, ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். டேய் உன்னையும் கூப்பிடுது, உன் தம்பியை கூப்பிடுறான். ஏய் அவன்லாம் வர மாட்டான், அவன் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. எங்கடா அவன்? நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். எதுக்கு? உனக்கு நாளைக்கு எக்ஸாம் தானே, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாடுறா. ஏய் என்னடா பண்ற? கேம் விளையாடுறேன். உனக்கு நாளைக்கு எக்ஸாம் தானே, ஒழுங்கா படியா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டு கிளம்பு. மா மூடிட்டு படி. மேல படிக்கிறேன்னு வந்துட்டு போன் பேசுறியா? போனை குடுறா. தர முடியாது. மா இவனை பரவா படிக்காம என்ன பண்றது? சொல்லுவேன் பாட்ட பாரு. ரீல்ஸா பண்றேம்மா. இப்ப வரமா. டேய் நாளைக்கு எக்ஸாம் வச்சுனீங்க, மேட்ச் பார்க்க வர. சும்மா 5 நிமிஷம் பார்த்துட்டு போய். அதெல்லாம் கிடையாது, போய் படி, இல்ல அம்மாக்கிட்டே மாட்டி விட்டுருவேன். ஆனா நீ இருக்க போற 12th பாஸே ஆக மாட்டேன். சத்தியமா 2 எக்ஸாம்ல ஃபெயிலா தானே போயிடுவேன். அப்படி நீ மட்டும் பாஸ் ஆயிட்டுனா இந்த வருஷம் RCB கப் அடிச்சுடா. RCB கப் அடிச்சிருவான். அடிச்சிட்டானுங்க. அஷ்டானுங்க. ஒன்னும் ஒரு வருஷம் பேன் பண்ணிட்டானுங்க அவனுங்கள. பாவம், நம்ம எதுவும் சொல்லவும் கூடாது. ஏதோ ஜெயிச்சாங்க,
ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆட்டம் ஓவரா ஆட்டம் போடக்கூடாது, அடக்கி வாசிக்கணும். அவன் 5 கப்பு அடிச்சுட்டு அடக்கி வாசிக்கலையா? வானத்துக்கும் பூமிக்கும் போன வீடியோல ஒருத்தர் செஞ்சு விட்டா போலியாதான் 72 வருஷம் ஆகும் கப் அடிக்க. 5 கப் அடிக்கிறதுக்கு. டேய் மணி, ஏய் மணி, என்னடா கூட்டா மதிக்க மாட்டியான்? இருடா. ஏய் 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 வரையா இல்லையா? போம்டா, அங்க இருந்து கூப்பிட்டு வந்தா லூசு பல. அவனா லூசுன்றான். ஏய் மாப்ள கேட்சியா? ஏய் புண்ணா. என்னடா இவன் கேக்கல? ஏய் கேட்ச் போதுடா புண்ணா. விட்டு வந்து நிக்கிறா. இப்ப அடிக்க சொல்லு புடிச்சிரு. என்ன கேட்சன் கேட்ச விளையாண்டுட்டு இருக்காங்க? இந்த வீடு தான் பிள்ளை உள்ளதா இருக்கு. நான் போய் வண்டிக்கு நிக்கிறேன். சஞ்சய் போய் உள்ள கூட்டு வந்துடுறேன். ஏய் நான் போயிட்டு வரேன். டேய் கூட்டு வந்துடுறான். ஏய் மாப்பிள்ள பார்த்து சூதா மாப்பிள்ள. அதான் ஆள் உள்ள சிக்கல விடுறா. ஏய் மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். தாலி மாலை அது மண்டபம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர் பாத்து போயிட்டு வா. ஆனா யாராவது ஒரு ஆள் நிக்கிறேன்டா, ஆள் வராங்களா பாக்க. நான் பாத்துக்கிறேன். நீ பண்ணிடுங்க. பொறுப்படுத்தி ஒன்றை குத்துறாங்க பருப்பு கடை. முடிஞ்சிருச்சாங்க கதைய. கட்டம் போட்டு சொருவி எடுத்துட்டானுங்க. கட்டம். அந்த சுவிட்ச் போட்டா 2 நாள் கழிச்சு அடிக்கும் பாரு. அந்த மாதிரி நம்பி கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். அதேதான். தம்பி இந்த ஷாப் எங்கப்பா இருக்கு? கொடு பாக்குறேன். தென்றலா டிசைனர். இதுதான் நேரா போயிட்டு ரைட்டு. அது தென்றல் டிசைனர்ப்பா. சரி பப்ளிக் எக்ஸாம் வருதுல்ல? ஆமா ப்ரோ. நீ பாஸ் ஆயிடுவ. என் கூட ஏறு, எனக்கு தெரிஞ்ச மாட்டு பண்ணை இருக்கு, வேலை வாங்கி தரவா? போடா. ரியாக்ஷன் சரியான ரியாக்ஷன். அவனுக்கு காமெடி எடுத்து பாக்கலனால பரவாயில்ல, அவன் சொல்ற அந்த போடாகே சிரிப்பு வந்துரும். ஓடா ஒரு வீடியோல ஓடி அது ஜொமேட்டோ வீடியோ செம்மையா இருந்ததுப்பா. திருடனுக்கு தேள் கொட்டினா என்ன பண்ணணும்? கொட்டின இடத்த இருத்தி தடை விடணும். கொட்டிச்சு கொட்டையில கொட்டல. அடியட்ட முட்டால ஒண்ணும் படம் சாக்குங்க. எங்க எடுத்து வச்சிருக்கேன் செருப்பு இங்க ஒத்த வேல. வீட்டுல தேடி பார்த்தேன் காணல. பட்டி இரு வீட்டுல யாருமே இல்லை. கட்டியா உனக்கு எப்படி தெரியும்? டோர்லாம் பூட்டி கிடக்குறேன். போல வீட்டுல ஆளும் அண்ணா நல்ல வாய்ப்பு கட்டியா. யாருமே இல்ல, நம்மள எவனும் பார்க்க கூடாது. மூஞ்சிய நல்ல இறுக்கி கட்டிக்கா. அதெல்லாம் யாரும் இல்ல. யாரு நம்மளை பாப்பா? ஒரு நல்ல வேலையை தூங்க பழம் முடிச்சுட்டு எடுத்து கட்டு வர. அப்படியே குளிய தோண்டி படுத்துக்கிறா. சும்மா அடிச்சு இங்க அடுத்த வரமாட்டேன்னு சொல்லியாச்சு. பல நாளா இந்த வீட நோட்டம் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு விட்டா ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதனால கண்ணுல காணது எல்லாம் தூக்கியும். வா காருக்கு டவுசர் போடுறான். என்ன செய்ய? அத்திரி ஒரு பெரிய சாக்கு பண்றது தெரியுமா? இதை நான் எப்படி இதுல நான் இதை எப்படி தூக்கிட்டு கொண்டு போவேன்? டேய் உன்ன களியதக்க நான் தூக்க சாக்கை சொல்ல. நீ எப்படி தூக்குதேன்னு மட்டும் பாரு. A few moments later. Oh no. யார்ல நீ? எனக்கு இல்ல. இன்ஸ்டால்மென்ட்ல பக்கெட் ஒட்ட குச்சில வைக்காத. உங்க என்ன வேணுமா? ஆனா இன்னும் வேண்டாம் போ. வேற 100 ரூபாய் தானே. வேண்டாமா? சரி அண்ணா, சரி போ. சரி அண்ணா. அப்போ ரெச்ச போட்ட ஆண்டவரே. அங்க எல்லா இடமும் தூத்தாச்சு, நீ அங்க தூக்கலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவனை போய் கூட்டு போனாடா. காமெடி. பாலேஜ்ண்ணா, நீ என் வண்டியில வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. நீ ஸ்கூல்ல டெஸ்ட் போன ஒரு படமும் எனக்கு ஞாபகம் இருக்குதுண்ணா.
1000 ஒரு உதயம் தட்டல 10 ரூபா டிக்கெட்ல போயிட்டு சார் கிட்ட மாட்டினேன். ஏன்டா கட்டச்சேன்னு சார் கேட்டதுக்கு நீ ஒரு முறைச்சு அப்படியே கண்ணிலே நிக்குதுண்ணா அது. அண்ணா பார்லேஜனா வேற லெவல்னா அது. இது டைனோ தண்டர் மாஃபர் தானே இது? ரவுடி ரேஞ்சுக்கு பேசிட்டு வந்தான். ஏய் முகேஷ் அது 1 மணி கூட எனக்கு வாங்கி தாங்கண்ணா, வேலை வாங்கண்ணா. நான் வேணா வேற தரேன் பாருங்க. என்னடா இது? கை காட்டான் சொல்றேன். அன்னைட்ட கொடுத்துடல. இதுக்கப்புறம் நீ எந்த கிளாஸ்ல வேணா போ, எந்த லஞ்ச் பாக்ஸ் வேணா சாப்பிடு. ஓகே. அதாவது உனக்கு கேட்டானா பார்லேஜி பேர் சொல்லு. ஏய் மணி இங்க வாடா. இல்லண்ணா இல்ல மணி இன்னொன்னு தரேன். அது இல்ல பரவாயில்ல, நீங்க விளையாடுங்க. நான் ஏய் வாடா கிளம்புறேன். ஏய் மணி டேய் வாங்க சைக்கிள் பயங்கரமா இருக்கு. கடல யாவோவி கரெக்டா? யாவோவி. Hey Yaovi, how are you? சரி சாமியா இருக்கு. ஜாக்குஷ் ஜாக்கா என்னடா ஜாக்கு? Hey Jack, how are you? தேவி ஆண்டியா? தேவி ஆண்டி என்னடா பேர் வைக்கிறீங்க? தேவயானி மாதிரி சொல்றான். திவ்யா. Hey Divyan, how are you? ஓலுவா தும்மினுவா. ஏய் என்னடா பேர் வைக்கிறீங்க? ஊருக்குள்ள எவ்வளவு நல்ல பேர் இருக்குதுடா. ஒரு தினேஷ், ரமேஷ், கணேஷ், ஆலா மாலா சீலான்னு இதெல்லாம் என்னடா பேர் இது? பேர் வைக்கும் போது ஏதாவது குப்புறப்படுத்திருந்தீங்களாடா? பேரை பாரு ஓலு. ஐயோ கடவுளே அப்பா, சரியான பயங்கரமா வச்சிருக்காப்ல. சரியான பேர் பாடலாம். 12th எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? எவ்வளவு சேலரி வருது? ப்ரோ நான் வந்து 12th நல்லா படிச்சேன் ப்ரோ. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன். 600க்கு 596 எடுத்தோம் ப்ரோ. பிகாஸ் ஃபேமிலில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்புறம் காலேஜ்ல பிஜி யூஜி முடிச்சேன், நல்லா படிச்சேன். அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனில வந்து மந்த்லி 70,000 சேலரி வாங்குறேன் ப்ரோ. ஷிஃப்ட் எல்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில 7 o'clockல இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் ப்ரோ. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான், பட் ஓகே ப்ரோ. ப்ரோ 12th எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? என்ன சம்பளம் வாங்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? 12th ப்ரோ நல்லா 10th தாண்டல ப்ரோ. 9th வரைக்கும் டப்பு டப்புன்னு பாஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுமாமே, பாஸே ஆகலதில்ல. சரி பாலிடெக்னிக் போலான்னு பார்த்தா 10th பாஸ் ஆயிருக்கணும்ன்றான். இது வேலையாவது நீ மாடு மேடான்னு சொல்லிட்டு என் வீட்டுல மாடு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த மாடு ரெண்டுத்தையும் கட்டி போட்டா அது குட்டி போடுச்சு. அப்படியே பால் பிசினஸ் மஜாவா பண்ண ஆரம்பிச்சேன். 1 லிட்டர் பால்ல 1 லிட்டர் தண்ணி கலந்து விற்க ஆரம்பிச்சேன். பிசினஸ் மஜாவா போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் அப்படியே பால் நிறைய வருது, ஒரு டீ கடை ஒன்னு ஓபன் பண்ணோன்னு ஷிஃப்டா புடி டீய குடின்னு ஒரு கடை ஓபன் பண்ண பயங்கரமா போச்சு பிசினஸ். கட்டு கட்டா சம்பாதிக்கிறோம் மாசம். எவ்வளவு நேரம் ப்ரோ வேலை பாக்குறீங்க? காலைல 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம். தண்ணி மட்டும் கலந்து கொடுத்தனா பசங்க எடுத்துன்னு போய் வீடு வீடா போட்டு வந்துருவானுங்க. தண்ணி 1 லிட்டர் தண்ணி வீடு வீடா போட்டு வந்துருவானுங்க போயிட்டு. சார் ரேபிடோ புக் பண்ணீங்களா? ஆமா. என்ன ட்ரெஸ் இது? இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பண்றவன் இப்படியா வருது? நல்ல பேண்ட் போட்டுற வேண்டியதானே? ஒன்ன மாதிரி அளவா தேடிட்டு இருந்தேன். இதுல என்ன குறை இருக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தியேட்டரை விட மாட்டேங்கிறீங்க, மாலுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க, சாப்பிடலாம்னா ஹோட்டலுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க. இதுதானே ஏன் தமிழனோட அடையாளமே. நீ தமிழன் தானே? ஆமா. என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? போய் லுங்கி கட்டிட்டு வா. பேண்ட் போட்டிருக்கோன்னு என் வண்டியில ஏத்துறது இல்ல. இந்த வெயில ஃபேன்சி போட்டு போற உனக்கு எங்கடா தெரியும் லுங்கியோட அருமை. அண்ணனுக்கு ஹெல்மெட் அம்சமா செம்மையாகிறாங்கள. ஆக்சுவலா மத்த இன்ஸ்டாகிராம் உள்ளவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா என்னோட ஓன் வாய்ஸ்மா.
ஓன் ஆக்டிங் டேலண்ட் நீங்க பாத்திருக்கீங்களாப்பா? என்னோட நாங்கெல்லாம் ஓன் வாய்ஸ்ல பேசுறதுலன்றீங்க. அப்படி இல்லம்மா, ஓன் வாய்ஸ் எல்லாரும் பண்றாங்க, குறிப்பிட்ட பர்சனோட தான் லைக் பண்றாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, உனக்கு தைரியம் இருந்தா அந்த அன்னியன் சீன் பண்ணல ஏன் வாய்ஸ போட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணேன்னா பெண்ணேன்னு போட்டிருக்கேன், ஒரு பாட்டு பாடுனேன், அதை நம்ம வாய்ஸ் போட்டு டப் பண்ணுறேன். ராணுவத்திற்கு ஒரு வேண்டுகோள், கோடிக்கணக்குல செலவு பண்ணி பாகிஸ்தான் மேல குண்டு போடுறதுக்கு பதிலா இந்த குண்டு ஒளிய தூக்கி பாகிஸ்தான்ல போடுங்க ப்ளீஸ், உங்களுக்கு கோடி புண்ணியம். கரெக்ட் தான்டா. ஆமா சாமி டேய், வாயை திறந்து பேசினா அதான் எவ்வளவு மானங்கட்ட காலவழி டேய். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடி, உன் செருப்பு என்ன செருப்பு தெரியும். ஈவன் இல்ல இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லபடியா பண்றாங்களா இல்ல கழுவி ஊத்தி பண்றாங்களா? கேட்டால ஒரு கேள்வி பதில சொல்லு. கொஞ்சம் கூட சூடு சோறனே இருக்க மாட்டேன், கொஞ்சம் கூட வேமா சூசு எதுவும் இருக்க மாட்டேங்குது. இங்கே போயிட்டா போல இப்போ டாக்டர் டாக்டர்னா அதரா டாக்டருங்களா கோச்சிக்க போறாங்க. முடியலடா டேய். அங்க ஒரு ஸ்டெப் வரு லம்பா 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 என்னடா பாட்டு இது? லம்பா லம்பா என்ன எடிட்டிங்டா இது? சாங் பயமா எடிட் பண்ணிருக்கானுங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். until then take care from லலித் and சரத். Bye.